வணக்கம். 2024 நவம்பர் 20 புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவில் இந்த பதிவில் வரக்கூடிய ஃபின்சம் புயல் முன்னெச்சரிக்கை எடுப்பது, அதாவது தேவையான முன்னெச்சரிக்கை எது, அந்த நிகழ்வோட குணம் எது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும், உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி, காற்று அச்சம் போக்கி மழைநீரை சேகரிப்பதற்காகவும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதாவது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழை. டெல்டா மாவட்டங்களில் இப்பொழுது திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் திருத்துறைப்பூண்டியெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருந்தாலும் காலையில் திருவாரூர் மழை ஓய்ந்து திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி மழை பொழிவும் அதற்கு பிறகு கொஞ்சம் ஓயும். இடையில் மழைப்பொழிவு குறுக்கீடு வந்தாலும் பெருமழை இருக்காது. ஆனால் தெற்கு டெல்டா வேதாரண்யம் உள்ளிட்ட தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடரும் கனமழையாக இருக்கும். முத்துப்பேட்டை மற்றும் தகட்டூர் இந்த பகுதிகளுக்கும் கனமழை இருக்கும். ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதி உள்பகுதியில் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும், மழை குறுக்கீடு இருக்கும். ஆனால் தென்கடலோரம் கனமழை பொழிவு உண்டு. தென் உள் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே கனமழை பொழிவு உண்டு. மழைப்பொழிவு அங்கும் இன்று ஒரு நாள் தொடரும். இன்றைய அறிக்கை முடிச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னதான் 21, 22 இடைவெளி விட்டுருங்க. 23, 24 குளிர்காற்று மற்றும் ஆங்காங்கே மழை, வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய குளிர்காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மழைப்பொழிவு, ஆங்காங்கே வெயில் வந்த பிறகு மழைப்பொழிவு 23, 24 ஆங்காங்கே லேசா. 25 இடைவெளி நிகழ்வு போய் ஒன்றிணைந்து 23ஆம் தேதி உருவாக போகிற நிகழ்வை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ உருவாயிட்டு, அதாவது 18ஆம் தேதியே உருவாகிவிட்டது காற்று சுழற்சி. அது தென்சில கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் மலேசியா தாண்டி சுமத்ரா தீவு தாண்டி 18ஆம் தேதி வந்தடைந்தது சுமத்ரா தீவு கடலோர பகுதிக்கு. 19ஆம் தேதி நேற்றும் காற்று சுழற்சியாக இருந்துச்சு. இன்றைக்கு 20ஆம் தேதி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறி இருக்கிறது. அதாவது தாழ்வு நிலையாக மாறி இருக்கிறது. நாளைக்கும் தாழ்வு நிலை தான். 21ஆம் தேதி தாழ்வு நிலை. 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே 22ஆம் தேதியே உருவாக வாய்ப்பு இருக்கு. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 23ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதி. 23 காற்றழுத்த தாழ்வு பகுதி எங்கே உருவாகும் இடம் 3 டிகிரி வட அச்சரேகை, 3 டிகிரியில் நிலநடுக்கோட்டுக்கு சற்று வடக்கே தான். இதனால 3லிருந்து 5 டிகிரிக்குள்ள தான் இது உருவாகும். உருவாகி இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து இலங்கையை நெருக்கமாக வந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 24ஆம் தேதி மாறி 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே 24ஆம் தேதி மாற வாய்ப்பு இருக்கு. 25ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 26ஆம் தேதி ஃபின்சல் புயலாக உருவெடுக்கும் அந்த நிகழ்வு. நல்லா பாருங்க, மார்ஜின் புயல் தான். அதாவது ஒரு தொடக்க ஆரம்ப கட்ட புயல் அப்படிதான் சொல்லணும். சாதாரண புயல்னு தான் சொல்லணும். பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அதை போய் கஜாவோட ஒப்பிடக்கூடாது. கஜா கோர புயல், நூற்றாண்டின் புயல், பேரழிவு புயல், அரக்கு புயல், அது வேண்டாம். இது சாதாரண ஒரு புயல். இந்த புயலோட குணம் என்னன்னா, மழை அதிகம் தரும் புயல், அதீத மழை பொழிவை தரும் புயல். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இந்த நிகழ்வானது 25ஆம் தேதி அதிகாலை மேகமூட்ட வானிலை, அதாவது 24ஆம் தேதியே மேகமூட்டம் வந்துடும். 25ஆம் தேதி சரி மன்னிக்கவும் 25ஆம் தேதி இரவே மேகமூட்டம் வந்துடும். 26ஆம் தேதி அதிகாலையே தூறல் தொடங்கிடும். 26ஆம் தேதி காலையே மழை வரலாம். 26ஆம் தேதி மதியத்துக்குள்ள மழை தொடங்கிடும். தொடங்கியதுமே ஸ்லைட்டாக மெதுவாக தூரிக்கிட்டு அப்படியே போகாது, ஸ்லைட்டாக வேகமாக பிக்கப் ஆகிடும், கனமழையாக மாறிடும். தொடங்கியதுமே கனமழையாக மாறிடும் கொஞ்சம் சில மணி நேரங்கள்லேயே. அப்போ 26ஆம் தேதி மாலையே கனமழை,
மதியத்திற்கு மேலேயே கனமழை தொடங்கிறோம். 26ஆம் தேதி காலையிலிருந்தே மழை தான் இருக்கும். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு 26ஆம் தேதி மதியத்திலிருந்து கனமழையாக மாறி மாலையில் கண்டிப்பாக கனமழையாக இருக்கும். அதி கனமழையாக இரவு மாறிவிடும். 26 இரவு, 27 அதிகாலை அதீத மழைப்பொழிவு, நள்ளிரவு சரி அந்த இரவும் அடுத்த நாள் காலை இதெல்லாமே அதீத கனமழை பொழிவாக இருக்கும். 27ஆம் தேதி மதியம் தான் அது மிக நெருக்கமாக டெல்டாவை நெருங்குகிறது. டெல்டாவை தானே சார் நெருங்குது, எதுக்கு சார் நமக்கு முன்னெச்சரிக்கை அப்படின்னு திருவள்ளூர் சென்னை நடக்கலாம். இப்போ பாருங்க, ஒன்று இது வரைக்கும் டெல்டாவில் மழை பெஞ்சா ஊடகங்களிலே ஒரு பேசுபொருளாகவே இல்லை. என்னையும் கூட கூப்பிடலை யாருமே. ஏன்னா டெல்டா தென் தமிழ்நாடு தானே, சென்னை தானே பேசுபொருளாகும். சென்னையில் நிச்சயமாக மழை பெடுங்கும்போது ஒரு பேசுபொருள் ஆகிவிடும். எப்போ சென்னை மழையை தொடங்குதோ அன்றைக்கு தான் பேசுபொருளாகும். எப்போ புயலாக வருதோ அப்போ பேசுபொருளாகும். சென்னையில் மழை தொடங்கும் பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாகும். அது பேசுபொருளாவது அந்த 26ஆம் தேதி மிகப்பெரிய பேசுபொருளாகும். ஏன்னா சென்னையில் மழை அதிகமாக கொட்டும், கனமழை உண்டு, சென்னைக்கும் உண்டு. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இத்தனை மாவட்டங்களுக்கு மிக கனமழை பொழிவு உண்டு. அதி கனமழை பொழிவு, அதீத கனமழை பொழிவும் ஆங்காங்கே உண்டு. அங்க மட்டுமா, உள்ளே திருச்சி, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மேற்கு பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மேற்கு பகுதி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் எல்லாமே மழை தான். அப்போ இதெல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பகுதிகள். அறிவிக்கப்பட்டது எல்லாமே முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய பகுதிகள். சரி, எதுக்கு முன்னெச்சரிக்கை? காற்று அச்சம் வேண்டாம். காற்று அதுக்காக நான் சொல்ல, கடந்த ஒரு புயல் வந்துச்சு, காற்று அச்சம் வேண்டான்னு. சார் காற்று அச்சம் வேண்டான்னு சொன்னீங்க சார், சவுக்கு மரம்லாம் சாஞ்சிருச்சு சார். சவுக்கு மரம் சாயதான் செய்யும். புயல் ஒரு மண்டலம்னாலே ஒரு காற்று இருக்க தான் செய்யும். அப்போ புயலுங்கிற பேர் வச்சா ஒரு காற்று இருக்க தான் செய்யும். நீங்கள் போய் கஜாவோட ஒப்பிட்டு கொண்டு அச்சப்படக்கூடாது தான் நான் சொல்கிறேனே தவிர, சாதாரண காற்று ஒரு சவுக்கெல்லாம் லேசாக சாயதான் செய்யும். நீங்கள் ஒரு சிறு புயல் அப்படின்னு நினச்சிங்க, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் கஜாவை போய் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடாது என்பதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே தேவையான முன்னெச்சரிக்கை என்னங்கிறது தான். தேவையான முன்னெச்சரிக்கை என்ன? அதை சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதிகப்படியான முன்னெச்சரிக்கை எடுப்பீங்க. மழைக்கு முதல்ல முன்னெச்சரிக்கை எடுங்க. மழைக்கு முதல்ல முன்னெச்சரிக்கை எடுங்க. காற்றோட வேகம் சாதாரண தான். நீங்கள் எத்தனையோ புயல்களை சந்திச்சிருக்கீங்க. நிஷா புயல் அதை வச்சுங்க நினப்பு. நிஷா புயல் என்ன செஞ்சிச்சு? நிஷா 2008 நிஷா அதீத மழைப்பிடிப்பை கொடுத்தது. நிஷா 2008 காற்று பாதிப்பு எப்படி இருந்துச்சு? அதில் அளவாக இருந்துச்சு, லேசாக இருந்துச்சு, அளவாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? அதுக்கு யாரும் அச்சப்படலை, தண்ணி தான் அதிகமாக இருந்துச்சு. அந்த தண்ணீர் புயல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதை அவன் நிஷா புயலை ஒப்பிட்டு கொள்ளுங்க. உடனே நிஷா புயல் மாதிரி எங்கள் ஊருக்கு மூழ்கிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ இருந்த இயற்கை அமைப்பு வடிகால் வசதி எப்படி, இப்போ இருந்த இயற்கை அமைப்பு வடிகால் வசதி எல்லாம் மாறி இருக்கு. அதையும் நீங்கள் நினைக்கணும். உடனே அன்னைக்குள்ளது நினைக்கக்கூடாது. சில இடங்களில் வடிகால் தூர்ந்து போயிருக்கு, சில இடங்களில் வடிகால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, சில இடங்களில் அதுவும் நினைக்கணும். எல்லாம் உங்களுடைய ஏற்ப உங்களுடைய சுற்றுப்புற சூழலை பொறுத்து தான் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல் மாற்றி அமைத்திருக்கிறார்களா அல்லது நிஷா காலத்திலே இருக்குதா, நிஷா காலத்திற்கு பின்னாடியும் தள்ளப்பட்டிருக்கிறதா என்பதை தான் நீங்கள் நினைக்கணும். புரியுதுங்களா? அப்போ நிஷாவை ஒப்பிட்டுங்க. 2008 நிஷா புயல் அந்த மாதிரி இருக்கும். அதில் எந்த காற்று பாதிப்பு, எப்படிப்பட்ட காற்று பாதிப்பு கொடுத்துச்சு? சிறு சிறு மரங்கள் லேசாக சாஞ்சிச்சு, சிறு சிறு மரங்கள் சாஞ்சிச்சு, சிறு பாதிப்பு இருந்துச்சு, அவ்வளோதான். அது காற்று பாதிப்புன்னே அதை போய் சொன்னா காற்று பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுப்பீங்க. புயல்லே நிறையா புயல் இருக்குங்க. 50 கிலோமீட்டர், சரி 50, 60, 55, 60 கிலோமீட்டர்னா ஒரு காற்றழுத்த மண்டலம், ஒரு 75, 85னா ஒரு புயல். அதே 100 போனிச்சுன்னா தீவிர புயல், 120க்கு மேலே போனிச்சுன்னா மிக தீவிர புயல், 180க்கு மேலே போனிச்சுன்னா அதிதீவிர புயல், 220க்கு மேலே போனால் சூப்பர் புயல். ஆகவே நாம் கஜாவை போய் ஒரு சூப்பர் புயல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதோடு சேர்த்து இதை ஒப்பிட்டு அதுவும் புயல் இதுவும் புயல் அது மாதிரி இந்த வேலையும் செய்யும் அப்படிங்கிறத முடிவை விட்டுருங்க.
அதுக்கும் இதுக்கும் 4 பங்கு குறைவு. 4/3 1 பங்குன்னு வச்சுங்க, அவ்வளோதான். 3 1 பங்கு, அதில் 3 1 பங்கு வச்சுங்க, 4 1 பங்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் காற்று இருக்கும். அதுக்காக என்ன சார் காற்றே இல்லைன்னு சொன்னீங்க? எங்கள் சவுக்க மரம் சாஞ்சிருச்சு, எங்கள் முருங்கை மரம் சாஞ்சிருச்சு, எங்கள் வாழை மரம் சாஞ்சிருச்சு, எங்களோட மரம் ஒன்று சாஞ்சிருச்சு. அது கூடாக இருந்திருக்கும். சில நேரங்களில் அந்த இடத்துல சாலைகளிலே ஏதாவது பள்ளம் தோண்டி இருப்பாங்க, கேபிளோ அல்லது இந்த ட்ரைனேஜ் குழாய் இதெல்லாம் தோண்டி இருப்பாங்க, குடிநீர் வழித்தடங்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இல்லை, வேர்கள் பிடுங்கப்பட்டிருந்தாலும் சாஞ்சிரும். அது என்னவோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கஜா மாதிரி ஒரு அரக்க புயல் இல்லை. அதுக்கு தான் இந்த அறிக்கையை, சிறப்பறிக்கை, தேவையான முன்னெச்சரிக்கை என்னங்கிறது. ஆனால் சாதாரண புயல், மழை தரும் புயல், நிஷா புயல் நினச்சிங்க. ஆனால் நிஷா புயல் நினச்சி உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நினச்சி அச்சப்பட வேண்டாம். நிஷா புயல் எப்படி மழை தந்ததோ அந்தளவு மழை தரும், அவ்வளோதான். வரக்கூடிய நாட்களில் இன்னும் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்துருங்க. சார் எதுக்கு சார் 15ஆம் தேதியிலேருந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க? 15ஆம் தேதி எதுக்கு சொன்னோம் தெரியுமா? இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு கடைசி தேதி. சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோம்? 30ஆம் தேதி வரை இன்சூரன்ஸ் இருக்குது சார். புயல் அடித்த பிறகு கட்டிக்கலாம் சார், சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ் இன்னையோட நிறுத்திட்டாங்க. இன்சூரன்ஸ் இந்த தேதியில் கட்டியது, இந்த தேதியில் இது காற்று பாதிப்பு இருந்தது, நீங்கள் 30ஆம் தேதி கட்டினா செல்லாதுன்னு சொன்னாலும் என்ன செய்வீங்க? இந்த புயல் கரை கடந்த நாள் 26 வரைக்கும் கட்டியவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? சொல்ல முடியாதுங்க. இது 30ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு. எப்பொழுதுமே ஒரு வாகன இன்சூரன்ஸ் கட்டினா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு பாலிசி கொடுக்குறாங்க? அந்த இது ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது விபத்து ஏற்பட்ட பிறகு நீங்கள் பாலிசியை போட்டு பாலிசியை கிளைம் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? உங்களுக்கு லேட்டாக கொடுப்பாங்க. ஆகவே இதில் ஒரு சிக்கலும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆகவே அதுக்காக தாமதப்படுத்த வேண்டாம் தான் 30ஆம் தேதி வரை இருக்கணும் கட்ட வேண்டாம். ஆகவே எல்லாம் உங்கள் முடிவுக்கு விட்டுக்கிட்டேன். எல்லாமே முன்னெச்சரிக்கைக்கான உங்களுக்கு ஒரு ஆலோசனை தவிர நான் இதை செய்யுங்கன்னு நான் எதுவும் கட்டாயப்படுத்தவில்லை. உங்கள் யோசனை, நீங்கள் மாற்றி கூட முடிவெடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். புரியுதுங்களா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மாதிரியே இருக்கும். தாழ்வாழ் ஒரு மாவட்டத்திலேயே மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். ஆகவே உங்களுடைய பகுதியில் உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா உள் மாவட்டங்களுக்கு ஏரி குறைந்த டெல்டாவிலேயே நீங்கள் பேசலையா? கடந்த வாரம் மழை பெய்யல, என்ன சொன்னீங்க? இது பெய்யாது, போயிட்டு வாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் வானிலை அறிக்கை சொல்லுங்கள். எதுக்கு இப்போ வர்றீங்க? மழையெல்லாம் பெய்யாது சொல்லலையா நீங்கள்? அடுத்த வருஷம் டிசம்பரில் சொல்லுங்கள் சார், மழையெல்லாம் பெய்யாது சொல்லலையா நீங்கள்? அப்புறம் இப்போ மழையை போய்ட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க. ஏரி குளங்களை நிரப்பணும்னா இப்படிப்பட்ட நிகழ்வு வந்தால் தான் ஏரி குளங்களை நிரம்பும். அப்படித்தான் இது வரைக்கும் நிரப்பி இருக்கு எல்லாமே. மழையெல்லாம் பெஞ்சு ஓய்ஞ்சு முடிஞ்ச பிறகு போய் வாய்க்காலை பார்ப்பீங்க, ஏரியை பார்ப்பீங்க, குளங்களை பார்ப்பீங்க, நிரம்பி இருக்கும். அப்படித்தான் நிரம்பி இருக்கிற சிறு சிறு மழை ஏரி குளங்களை நிரப்பாது. உள் மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பணும்னா இப்படி வலுவான நிகழ்வு வந்தால் தான் உள் மாவட்டங்களை போய் ஏரி குளங்களை நிரப்போம். ஆகவே வலுவான நிகழ்வு வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நீங்கள் வடிகால் வசதியை சரியாக இருந்தால் அந்த வரவேற்பு ஏரி குளங்களை நிரப்பும் விதமாக இருக்கும். எல்லா நிகழ்வும் இயற்கையும் நாம் கொடுக்கும் நேரத்தில் முன்னெச்சரிக்கை இருந்தாலே நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொண்டு தேவையில்லாததை வெளியேற்றி விடலாம், வடிய விட்டு விடலாம். இதுதான் நம்ம முன்னெச்சரிக்கை. சரி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பிடிப்பு கொடுக்கும்? கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும், உள்ளே நீலகிரி வரைக்கும், கிருஷ்ணகிரி வரைக்கும் எல்லாம் மழை கொடுக்கும். சரி, கடலோரத்தில் குறிப்பாக நான் அறிவிக்கப்பட்ட இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் அதன் உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதீத மழைப்பிடிப்பு உண்டு. கரை கடந்ததும் என்ன ஆகும் தெரியுமா? உதாரணத்திற்கு இப்போ கடலூருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கரை கடக்கணும்னா அச்சப்பட வேண்டாம். மையம் நகரும் இடம் மழைப்பொழிவு அனைவருக்கும் கொடுக்கும். இந்த நகரும் பொழுது என்ன ஏறினதும் செயலிழக்கும். செயலிழந்தனாவும் காற்று பரவி எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கும், கடலோர மாவட்டங்கள் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் வரை கொடுக்கும். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இது போகும் பொழுது கொடுத்து கொண்டே போகும். இங்கே இருக்கும் பொழுதும் கொடுக்கும். மேற்கிருந்து காற்று வரும், மேற்கிருந்து காற்று வந்து கேரளாவில் கொடுக்கும், கன்னியாகுமரியில் கொடுக்கும். இங்கிருந்து விடைபெற்று பயணித்து அரபிக்கடல் நோக்கி போகும் பொழுது மலையோட கிழக்கு பகுதிக்கு கொடுக்கும், மலை உச்சி பகுதிக்கு கொடுக்கும், உள் மாவட்டங்களுக்கு கொடுக்கும், கர்நாடகாவிற்கு கொடுக்கும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும், ஆந்திர மாவட்டங்களுக்கு கொடுக்கும், தெலுங்கானாவிற்கு தெற்கே ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு, காரைக்கால், மாகேயானம், கேரளா எல்லாம் கொடுக்கும்.
குறைந்தபட்சம் எவ்வளவு மழைப்பிடிப்பு கொடுக்கும்? எல்லோருக்கும் ஒரு 15 கொடுத்துரும். எல்லோருக்கும் 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொடுத்துரும் எல்லா மாவட்டங்களுக்கும். அதிகபட்சம் டெல்டாவிற்கு 24 மணி நேரத்தில் 25லிருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். என்ன சார் 30 சென்டிமீட்டர்? உடனே பயப்படக்கூடாது. 19 சென்டிமீட்டர் வேதாரண்யத்தில் பெஞ்சிச்சு, தாங்கினீங்களா இல்லையா? புரிஞ்சிச்சா? அப்போ அதை விட ஒரு 10-15 தான் கூட, கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும், வடிகாலை செய்து சேர்க்கணும், அவ்வளவுதான். 19 சென்டிமீட்டர் பெஞ்சுது அன்னைக்கு. இப்போ வரைக்கும் எல்லா பனந்தோப்புகளில் கூட, தென்னை தோப்புகளில் கூட தண்ணீர் தேங்கி கிடக்கு. எல்லா வயலும் மூழ்கி தான் இருக்குது. இன்னும் பயிர்கள் வடிய வைக்க முடியல. ஏன்னா பயிர் உயரம் குறைவு, இளம் பயிர். நிச்சயமாக வடிய விட்டு விடலாம். என்ன செய்யணும்? இந்த வரக்கூடிய நாட்களில் வடிய விட. நான் என்னென்ன சொல்கிறேன்னா, பெய்ய வடிய விடுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, சில மாவட்டங்களில் பெய்யாமல் வடிய விட்டு, சார் நீங்கள் மழை பெய்யுன்னு சொன்னீங்க, இருக்கிறதெல்லாம் திறந்துட்டேன், இப்போ தண்ணியில் சேரக்கூடாது. பெய்ய வடிய விடுங்கள். இயற்கை நம் கையில் இல்லை. ஒரு சில இடங்களில் உள்பகுதிகளில் அங்கங்கே பிரச்சனை. ஆனால் அடுத்தடுத்த மழை இருக்கு. இந்த ஒன்று மட்டுமா நிகழ்வு இந்த வருஷம்? தமிழ்நாட்டுக்கு எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கு 4 நிகழ்வுகள். டிசம்பர் 3-4 தேதிகளில் ஒன்று கிடக்க போகிறது. டிசம்பர் 7லிருந்து 13க்குள்ள ஒன்று கிடக்க போகிறது. டிசம்பர் 14லிருந்து 23க்குள்ள ஒன்று கிடக்க போகிறது. இது எல்லாமே டெல்டாவிற்குங்க. டெல்டா மட்டும் இல்லை, வட தமிழ்நாடு டெல்டா இதை மையமாக வச்சு மத்திய தமிழ்நாடு வழியாக உள் மாவட்டம் கிடக்க போகுது. எல்லாம் வடக்கே எதுவும் போகாதுங்க. வடக்கே எதுவும் போகாது. நெல்லூரை தாண்டி எதுவும் போகாது. மாத இறுதியில் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய, தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லை, மத்திய மாவட்டங்கள் வழியாக போகிறது. கடைசியாக உள்ளது தென் மாவட்டங்கள் வழியாக போகுது. எல்லா மாவட்டங்களுக்கும் மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு இருந்தாலே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்கும். ஆக தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் இறுதி வரை மழை இருக்கு. இன்னும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிகழ்வெல்லாம் டிசம்பர்லையும் இருக்கிறது. ஆகவே அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய இடைவெளியில் நீங்கள் பயிர் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ நாளை கொடுக்கக்கூடிய இடைவெளி, நாளை மறுநாள் கொடுக்கக்கூடிய இடைவெளி, அடுத்தது லேசான மழை, அடுத்த ஒரு இடைவெளி, அடுத்த அதீத மழை, அடுத்த இடைவெளி, அடுத்த அதீத மழை, அடுத்த இடைவெளி, அடுத்த அதீத மழை என்று இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் இப்போ முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியது. தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.